இயேசுவில் மிகவும் பிரியமான நித்திய வெளிச்சம் டிவி நேயர் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் எங்கள் இயேசு சுகமளிக்கிறார் எழுப்புதல் திருச்சபை சார்பில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த நாள் நிகழ்ச்சிகளை பார்க்கிற உங்கள் வாழ்க்கையில இயேசு அற்புதங்களை செய்வார். ஒரு பாடலை பாட கேட்போம். நான் பார்த்திரனல்ல, இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமில்ல. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பார்த்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமில்ல. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய திவ்ய பிரசன்னம் எங்கள் நடுவில் வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா. ஆவியானவரே, இந்த நாளில் நல்ல ஒரு பாடலை கேட்டோம். இதை கவனித்து இந்த செய்திக்கு செவி சாய்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆர்வம் மூட்டுங்க, உற்சாகப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. நேரத்திலும் பரிசுத்த ஆவியின்
வல்லமையை ஆண்டவர் விளங்க பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு விடுதலை உண்டு. ஆக கர்த்தர் நீர் பேசி எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளின் தியானத்திற்காக சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். என்னோடு பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல என்னை எழுப்பி பாருங்க. இந்த ஆகாய் தீர்க்கதரிசியை இந்த சகரியாவின் தீர்க்க தரிசன காலத்தில் சகரியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் தரிசனமாகி என்ன சொல்றார் பாருங்க. அவன் நித்திரை பண்ணுகிற ஒருவனை போல இருந்திருக்கிறான். அவனை தட்டி எழுப்பி நீ காண்கிறது என்ன என்று சொல்லி பிரியமானவர்களே, இந்த நாளின் தியானத்திற்காக சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி. இங்கே சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு சொர்பாபேலுக்கு கர்த்தர் காண்பிக்கிற ஒரு தரிசனத்தை தான் இங்கே வாசிக்கிறோம். இப்போ என்ன சொல்றாருன்னா, என்னோடு பேசின ஒரு தூதன் எழும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி. இந்த நாளுடைய செய்தி என்னை எழுப்பி என்கிற தலைப்பின் கீழ் நாம் தியானிக்க இருக்கிறோம். இங்கே ஆகாய தீர்க்க தரிசையின் புஸ்தகத்திலே ஆகாய தீர்க்க தரிசனத்தின் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட போடப்பட்ட அஸ்திபாரம் போடப்பட்ட ஆலயம் வேலையானது தாமதமாக நின்று கொண்டிருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலும் ஜனங்களும் உணர்வில்லாமலும் தெளிவில்லாமலும் தேவனுடைய ஆலய காரியங்களை குறித்து அக்கறை இல்லாதவர்களும் தனக்காக வாழ்ந்து தனக்காக உழைத்து தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பிள்ளைகள் நாம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நிலைமையில் போய் கொண்டிருந்தார். ஆக இவர்களுடைய உழைப்பு, இவருடைய கையின் பிரயாசம் எல்லாவற்றையும் கர்த்தர் அடித்தார் என்று பார்க்க ஆண்டவர் சொன்னார், மலைக்கு போங்க, மரங்களை வெட்டுங்க, ஆலயத்தை கட்டுங்க, இதுல நான் பிரியப்படுறேன், அப்படி செய்வீங்கன்னா இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் எல்லாம் சொன்னார். ஆனால் காலம் தாழ்த்தினார்கள். நம்ம ஊர்ல சொன்னது போல சமயம் வரட்டு அப்படின்றது போல இவங்களும் காலத்தை தாழ்த்தினாங்க. ஆலயத்தை கட்டுவதற்கு இன்னும் காலம் வரல, சமயம் வரல அப்படின்னு காலம் தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் தேவ மனுஷனுக்கு தரிசனம் உண்டாகி ஸ்தோத்திரம் அவனோடு பேசி நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல எழுப்பி நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான் இதோ
முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட ஒரு குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. இப்போ ஒரு தரிசனம் பார்க்கிறான். சோத்திரம். அந்த ஒரு குத்து விளக்கு இருந்தால் தேவனுடைய ஆலயம். ஸ்தோத்திரம். இப்போ அந்த குத்து விளக்கு ஏற்றப்படணும். ஆசரிப்பு கூடாரத்தில் குத்து விளக்கு ஏற்றப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் குத்து விளக்கு மத்தியில் உலாவுகி வருகிற தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 1-2 அதிகாரங்களில் எல்லாம். இப்படி இந்த தரிசனமானது, இந்த ஆலய காரியமானது தாமதமாய் இருந்தது. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரா? தட்டி அவனை எழுப்புவது போல் என்னை எழுப்புகிறார். தட்டி எழுப்புறார். யாரெல்லாம் எழுப்பினார் ஆண்டவர்? ஸ்தோத்திரம். இந்த நம்ம தீர்க்கதரிசிகளாகிய 450 பேர் கொண்ட பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக ஒரே தீர்க்கதரிசியாகிய நின்ற எலியா ஒரு இயேசபேலுடைய சொல்லை கேட்டு தளர்ந்து சோர்ந்திருக்கிறான். வைராக்கியமா நின்றவன், அஞ்சாத சிங்கம், ஆண்டவருக்காக தீவிரம் கொண்டவன், பயந்து தளர்ந்து நின்று கொண்டு சொல்லுகிறான், போதும் கர்த்தாவே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருக்காக ஒரு காலம் நீ பயன்பட்ட, ஆண்டவருக்காய் ஓடின, ஆண்டவருக்காய் பிரயாசப்பட்ட, ஆண்டவரை பிரசங்கித்த, இன்றைக்கு சத்துருக்களாலோ பகைவர்களாலோ அல்லது ஒரு சத்துருடைய சூழ்ச்சியினாலோ பின்வலித்து போதும் போதும் என்று தளர்ந்து நலிந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? எலியாவே, உனக்குத்தான் இந்த நற்செய்தி. என் நண்பனே, என் சகோதரனே, சகோதரியே, உனக்குத்தான் இந்த நற்செய்தி. உன்னை இயேசு தட்டி எழுப்புகிறார். நீ நினைக்கிற முடிஞ்சு என்ன ஊழியம், என்ன பண்ணோம், இப்படிதான் உலகம், இப்படிதான் ஜனம் இருப்பான், எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் எல்லாம் எதிராக நிற்கிறாங்க. தளர்ந்து நிற்கிறியா? உன்னை பார்த்து தான் பரிசுத்த ஆவியானவர் விடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். உனக்குத்தான் இந்த நற்செய்தி. தட்டி எழுப்புகிறார். எழும்பு, எழும்பு. எலியாவே, படுத்து கிடக்கிற எலியாவே, படுத்து கிடக்கிற தீர்க்கதரிசியே, படுத்து கிடக்கிற சுவிசேஷகனே, படுத்து கிடக்கிற அப்போஸ்தலனே, படுத்து கிடக்கிற போதகனே, படுத்து கிடக்கிற மேய்ப்பனே, எழும்பு, எழும்பு. தட்டுகிற இயேசுப்பாவுக்கு வேணும். ஊழியம் முடிந்து போகல, நீ தளர்ந்து போயிருக்கிற. தேவனுடைய வார்த்தையாகிய மன்னா உன்னை தேடி வருகிறது. நீ அடித்து புசித்து எழும்பு. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். போக வேண்டிய தூரம் வெகு தூரம். சீக்கிரம் கிளம்பு, காலந்தாழ்த்தாத. முதலே நான் மரியாளிடத்திலும் மற்ற மார்த்தாள் மரியாளிடத்திலும் இயேசு தரிசனமான பொழுது சொல்றார், நீ
சீக்கிரமாய் போய் என் சகோதரர்களுக்கு சொல்லு, அவர் இல்ல, அவர் சொன்னபடியே உயிரோடு எழுந்தாருன்னு போய் சொல்லு. பிரியமான நண்பனே, கிறிஸ்தவனே, அனலுமின்றி குளிருமின்றி வெம்பிக் கொண்டிருக்கிறவனே, உன்னை பார்த்து ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஒருவேளை கிதியோனை போல எனக்கு பலன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறியா? எனக்கு பலன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறியா? ஏசப்பா சொல்றார், எனக்கு இருக்கிற பலன் எனக்கு போதும். உனக்கு இருக்க இந்த பலத்தோடு போ. பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் சம்பூரணமாய் விளங்கும். அந்த இயேசு உன்னை பார்த்து பேசுறார், எழும்பு, போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. நான் நீதியானுடைய கையிலிருந்து உன்னை ரட்சிப்பேன், என் ஜனத்தை ரட்சிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு வாலிபனே எழும்பு, வாலிப தம்பி தங்கச்சி, கர்த்தருக்காய் எழும்பு. உன் ஆண்டவர் தட்டுகிறார். எலியாவை தட்டுகிறது போல உன்னை தட்டுகிறார், கிதியோனை தட்டுகிறது போல ஆண்டவர் தட்டுகிறார். தபராளே, அருமையான தங்கச்சி, அருமையான அக்கா, ஆண்டவர் தட்டுகிறார். என்ன கூட்டம்! ஆலயத்துக்கு போய் என்ன கண்டேன், அங்க என்ன எடுக்கிறது, இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பாரம்பரியத்தை சொல்லி காலத்தை தாழ்த்தி கொண்டிருக்கிற அருமையான சகோதரி, கர்த்தர் உன்னை தட்டி எழுப்புகிறார். எழும்பு. நீ யாரை பார்த்து போற? யாருக்காக போற? எதுக்காக போற? கர்த்தரை பார்த்து போ. அவருடைய சமூகத்தை நாடி போ. அவரோடு பேச வேண்டும் என்று போ. அவருடைய இருதய துடிப்பை அறிய வேண்டும் என்று போ. அப்பா உதவி செய்வார். ஆகவே உன் செய்கையை மாற்று, உன் கிரியை மாற்று, உன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு இன்றைக்கு எழும்பி போ என்று ஆவியானவர் உன்னோடு தட்டி உணர்த்தி கொண்டிருக்கிறார். எழும்பு எவராலே, எழும்பு. ஆண்டவர் தட்டுகிறார். தேவனுடைய மனுஷனை தட்டி எழுப்பினது போல் தட்டி எழுப்பி உன்னையும் ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை படுத்திருக்கிறியோ, ஒரு செயல்ல சாரி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறியோ, பல நோவுப்பட்டு ஆமே சோத்திரம் பலகீனத்துக்கு உடன்பட்டிருக்கிறையோ, உன்னோடு தான் பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்கு தான் நற்செய்தி. நீ வேண்டும் ஆண்டவருக்கு. இல்லையா எல்லாம் முடிஞ்சிச்சு? இல்லங்க, நீ வேணும். நான் தவறிட்டேன், நான் பாவம் செய்துட்டேன். ஏசப்பா மன்னிப்பாரா? என்ன மறுபடியும் ஏற்றுக்கொள்வாரா? கட்டாயம் ஏற்றுக்கொள்வார். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அந்த இளைய குமாரன் பெண்வழித்த பொழுது சோத்திரம் ஆமே, அவன் புத்தி தெளிந்து தன் தகப்பன் வீட்டுக்கு வந்த பொழுது அவனை தகப்பன் புறம்பே தள்ளவில்லை. அவனை அன்போடு ஏற்றுக்கொண்டு அணைத்து முத்தமிட்ட ஆண்டவர் உன்னையும் அணைக்க துடிக்கிறார். நீ அவருடைய பிள்ளை. தவறு பண்ணியிருக்கலாம், டேடியே நான் மன்னிங்க. உங்க பிள்ளை என்று சொல்றதுக்கு நான் பாத்திரவான் அல்ல.
எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேளு. இப்பவே இன்றைக்கே இந்த நிமிஷத்துல இயேசு உனக்காக உதவி செய்ய, உனக்கு அற்புதம் செய்ய, உன்னை அணைக்க, உன்னுடைய இழந்த ஆமென் கிருபைகளை, வரங்களை, ரட்சிப்பை, அபிஷேகத்தை, வல்லமை, பலனை தருவதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். எழும்பு, படுக்கை விட்டு எழும்பு. தூங்குற நீ மரித்தோரை விட்டு எழும்பு. இப்போ வாழ்க்கை மரித்தவர்களோடு கூட பழக்கம் இருக்குதா? துன்மார்க்கனோடு உன்னுடைய உறவு இருக்குதா? பாவிகளோடு உனக்கு பழக்கம் இருக்குதா? அதை விட்டு திரும்பு, தகப்பன் வீட்டுக்கு வா. ஹல்லேலூயா. தகப்பன் சொல்லை கேளாமலும் தாயின் வார்த்தை புறக்கணித்தும், தகப்பன் சொல்லை கேளாமலும் தாயின் வார்த்தை புறக்கணித்தும், உலகம் எனக்கு சதம் என்று, உலகம் எனக்கு சதம் என்று, உறவு பாசம் போதும், உறவு பாசம் போதும். அப்பா ஏசப்பா, உனக்காக அங்கு சங்கீத பாடல், உனக்காக சந்தோஷமிருந்து, உனக்காக அங்கு சங்கீத பாடல், உனக்காக ரட்சிப்பின் மோதிரம், உனக்காக ரட்சிப்பின் மோதிரம், உனக்காக நீதி ஸ்தீர், உனக்காக நீதி ஸ்தீர், உனக்காக சப்பா கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் லூக்கா 15ஆம் அதிகாரத்தை, இளைய குமாரனுடைய சரித்திரத்தை அப்படியே தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது 5 சரணங்கள் கொண்ட பாடலை கர்த்தர் என் வாயிலே வைத்தார். அதெல்லாம் நான் புரிந்து கொண்டது என்ன? அவர் பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசம். தவறு பண்ணிட்டா, தடுமாட்டிட்டா, ஆனா தப்பு பண்ணிட்டேனேன்னு போய் போன யூதாசத்தை போல நீ சாகக்கூடாது. காலத்துக்கு முன்ன சாகக்கூடாது. நீ வாழ்ந்திருக்கணும். என்ன செய்யணும்? புத்தி தெளி வரணும். என்ன விஷயத்துல நான் தவறிட்டேன், இந்த தப்பு பண்ணிட்டேன், தடுமாறிட்டப்பா, என்ன ஹெல்ப் பண்ணுங்க கேட்டு பாரு. அவன் கேட்டானே, அவன் நினைச்சானே, திரும்பி வந்தானே, ஏற்றுக்கொண்டாரே தகப்பன். அதே இயேசு உன்னை ஏற்றுக்கொள்ளுவ அவர் ஆவலோடு பார்த்து கொண்டு, எப்ப வருவ என் மகன், எப்ப வருவான்? திரும்பி வருவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த
இளைய குமாரன் தகப்பனை போல என் நேசர் இயேசு உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீ அப்படியே உன் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதே. நீ எழுந்து வந்தான். ரட்சிப்பின் மோதிரம், நீதியின் வஸ்திரம், சந்தோஷ விருந்து, சங்கீத பாடல், ஒரே கொண்டாட்டம். மரித்தான், திரும்ப வந்தான், அவன் உயிர்ப்பிக்கப்பட்டான். ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. உன்னையும் உயிர்ப்பிக்க இயேசு 2000 வருடங்களுக்கு வந்தார், முன்னாடி வந்தார். உன்னை மீட்பதற்கு, என்னை மீட்பதற்கு. அந்த இயேசு உன்னை உயிர்ப்பிப்பதற்காய் என்னிடத்தில் வந்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஸ்தோத்திரம். வருவாயா? நீ எப்பேற்பட்டவனா இருக்கலாம், நீ திரும்பி வருவாயா? இயேசு உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. திரும்பி வருவாயா? இயேசு உன்னை அழைக்கிறார். காலம் தாழ்த்தார், தட்டி எழுப்பி ஒரு காலம் தாழ்த்தாத. மரியாதை பார்த்து சீக்கிரமா போ. நாளைக்கு ஆகட்டு, 2 நாள் கழிஞ்சாகட்டு. நோ நோ, வாய்ப்பில்லை. இது அனுக்கிற காலம், ரட்சணிய நாள். வேகமா துரிதப்படு. இயேசு அழைக்கிறா. ஹல்லேலூயா. இயேசு உன்னை தேடுகிறா. இடமுண்டு மகனே உள்ளத்தில். இயேசு உன்னை தேடுகிறா. இடமுண்டு மகளே உள்ளத்தில். இயேசு உன்னை தேடுகிறா. இடமுண்டு மகனே உள்ளத்தில். காண்கின்ற உன் கண்ணீரை துடைக்க வருகின்றார். அப்படி கண்களை மூடுமா? கலங்கிடும் உன்னை காண்கின்ற உன் கண்ணீரை துடைக்க வருகின்றார். உதவிடும் கரத்தை நீட்டுகிறார். உதவிடும் கரத்தை நீட்டுகிறார். உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றார். உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றார். இயேசு உன்னை தேடுகிறார். இடமுண்டு மகனே உள்ளத்தில். இயேசு உன்னை தேடுகிறார். இடமுண்டு மகளே உள்ளத்தில். ஏதோ ஒரு சூழ்நிலையில் கலங்கி சோர்வுட்டு தளர்ந்து, என்ன வாழ்க்கை, என்ன எதிர்காலம், எல்லாம் முடிந்தது என்று தூங்கி படுத்திருக்கிறியோ? உன்னை ஆண்டவர் தட்டி எழுப்புகிறார். மகளே, எழும்பு. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ எனக்கு வேணும், நீ என் சித்தம் செய்திருக்க வேணும். இயேசு தட்டி எழுப்புகிறார். தகப்பனே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உடைய பிள்ளைகள் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவர்களை விடுதலை செய்ய மாட்டோம்.
இவர்களை உயிர்ப்பிப்பதற்காக நீ உயிரோடு எழுந்ததை நினைத்தருளும் அப்பா. இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது ஒரு உயிர் மீட்சி உண்டாவதாக, ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.